ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் 24 ஹவர்ஸில் 25 மில்லியன் வியூஸ் தாண்டி ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. இந்த சந்தோஷத்தில் தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் ஹாப்பி மூடில் இருக்கும்போது இந்த பாட்டு சம்மந்தமாக நம்ம தளபதி மேலே ஒருத்தர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. வாங்க என்னாச்சு, எதுக்காக இந்த கம்ப்ளைண்ட்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம தளபதி நடிக்கிற படத்தில் இருந்து போஸ்டர் ஃபர்ஸ்ட் சிங்கிள்னு எது ரிலீஸ் ஆனாலும் யாராவது ஒருத்தர் பிரச்சனையை கலப்புவாங்க. அதே மாதிரி தான் பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆன ஒரு நாள்லயே நம்ம தளபதி மேல ஒருத்தர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி லியோ படத்துல இருந்து நாரடி சாங் ரிலீஸ் ஆனதும் இதே மாதிரி தான் இளைஞர்களை போதை பழக்கத்திற்கு தூண்டுற மாதிரி நடிச்சிருக்காரு, வாயில சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காருன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி கடைசியில பாட்டில இருந்து நிறைய வரிகளை கட் பண்ண பிறகுதான் அந்த பாட்டை படத்துல சேர்த்தாங்க. இப்ப கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆனதும் எப்பவும் போல ஒருத்தர் அந்த பாட்டுக்கு எதிராக கொடி பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த பாட்டுல நம்ம தளபதி ஷாம்பைனை திறக்கட்டுமான்னு ஒரு லைனை பாடுவாரு. அடுத்து வெடி வெடிச்சா என் பாய்ஸ் தான்னு ஒரு லைனை பாடியிருப்பாரு. இந்த பாட்டுல வர இந்த வரிகள் எல்லாம் இளைஞர்கள் மத்தியில போதை பழக்கத்தையும் கலவரத்தையும் தூண்டுற மாதிரி நம்ம தளபதி பாடியிருக்காரு. அதனால அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அந்த நபர். அது மட்டும் இல்ல, நடிகர் விஜய் தொடர்ந்து பிரச்சனையை தூண்டுற மாதிரியும் போதைப் பொருட்களை ஆதரிக்கும் வகையிலும் ஒவ்வொரு படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காரு. அதனால அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்ததா இந்த சாங்கோட பேக்ரவுண்ட்ல மது பாட்டில்கள் காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி காட்டும்போது கீழே விழிப்புணர்வு வாசகங்கள் எதுவும் இவங்க காட்டல அப்படின்னும் அந்த கம்ப்ளைண்ட்ல அந்த நபர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எப்படியும் இந்த கம்ப்ளைண்ட் மேல எல்லாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு அந்த ஆளுக்கே தெரியும். இருந்தாலும் தளபதி மேல கேஸ் கொடுத்தா பிரபலமாகலாம்னு இந்த மாதிரி செய்யறாங்க போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.